ஹலோ எல்லோரும் எப்படி இருக்குங்க? இன்றைக்கி நான் எல்லாரோடையும் கொஞ்சம் கதைப்போன்னு நினச்சேன். அம்மா எல்லாருக்கும் நான் ஒரு வீடியோ செஞ்சேன். அப்போ உங்கள் எல்லாரோடையும் கதைக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் இன்னைக்கு எனக்கு செய்யணும் மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ செய்கிறேன். இது வேணி, பிரியா, சுஜி, துச்சி, தம்பி, யோகா எல்லாருக்கும், பேபி சித்தி, சூடு சித்தி, லட்சுமி சித்தி, எல்லாருக்கும் அது செய்கிறேன். மலர் மாமி, ராஜமாமா, சுபாஷ் எல்லாருக்கும். என்னென்னா நான் ஸ்ரீலங்காவில் இருந்த வரைக்கும் அதை தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்றது தான். அதை பார்த்து தான் எனக்கு வேறு கதைக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. அப்போ அதுதான் நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ பைபிளில் இருக்கிறது எல்லாமே இப்போ உண்மையாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு மதத்தை பற்றியோ ஈவன் லைக் ஜீசஸை பற்றி கதைக்கிறத விட அந்த பைபிள்ன்ற அந்த புக்கு அது இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னுக்கு அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மூவி பார்க்குற மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. நான் கூட ஒரு 10 இயர்ஸுக்கு முதல்ல நான் ரசிக்கப்பட்டதுன்னு சொன்னால் ஆண்டவரை நான் இப்போ போடுற அந்த மற்ற வீடியோ பாருங்கள், என்ற சாட்சி நான் இப்படி எதுக்காக ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றது நீங்கள் அதில் இந்த வீடியோவில் பாருங்கள். அப்போ அதை பார்த்தா பிறகு உங்களுக்கு விளங்கும், அந்த பாட்டு உங்களுக்கு விளங்கும், எதுக்காக நான் ஏற்றுக்கிட்டேன், யார் ஜீசஸ்ன்றது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமும் டவுட் இருக்கும் தானே, நாங்கள் ஏற்றுக்கிட்ட முன்னால் அந்த மன மாற்றம் வரதுக்கு நாங்கள் இவ்வளோ நாளும் இருந்த லைஃப்பில் இருந்து இதில் வரக்குள்ளே நிறைய நிறைய கொஷின்ஸ் வரும். அப்போ அது எல்லாத்துமே எனக்கு டவுட்டாக இருந்துகிட்டு இருந்தேன். அதுக்காகத்தான் நிறைய தேடி போக்குள்ளே தான் எனக்கு நிறைய விஷயங்களை நான் கிளியர் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அப்படியே இருக்குள்ள இப்போ இந்த கடைசி அந்த ஒரு 2015, 16 அந்த டைமுக்கு பிறகு ரொம்ப சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பைபிள் இந்த பைபிள் கடைசி நாட்கள் எங்கள் கண்ணு முன்னுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவ்வளோ நாள் சில நேரத்தில் நான் கேட்டிருந்த விஷயங்கள் எல்லாம் கூட இப்போ இந்த உலகத்தில் நடக்கிறத நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ அதுக்கு பிறகும் நான் அதை நாங்கள் நம்பாமல் இருக்க முடியாது. உள்ளுக்குள்ளே தெரியும், நம்பிக்கை இருக்குது தான். இருந்தாலும் இன்னொருத்தருக்கு இப்போ நம்ம சொல்கிற நேரம் 100% சொல்லலாம். ஏன்னா இப்போ சொல்லலாம், இப்போ இவ்வளோ நாள் இருந்த காலத்தை விட இப்போ சொல்லலாம். என்ன சொன்னால் இப்போ அந்த கடைசி பாட் நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இனிமேல் டைம் இல்லை. இனிமேலாவது இது கொஞ்சம் டைம் இருக்கலாம். நம்மளுக்கு இந்த உலகத்தை விட்டு நாங்கள் உயிரை பிரிஞ்சு போகிறதோ இல்லாட்டி ஏதோ ஒரு விதத்தில் முதல்ல டைம் இல்லை. அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் சொன்னோன்னு சொன்னால் இஸ்ரேல் ஜனங்கள் எத்தனையோ வருஷங்களுக்கு முதல்ல அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ரொம்ப 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 முந்தி. அதுக்கு பிறகு அவங்க 1948 தான் அவங்க ஒரு திரும்ப அந்த நாடாக அவங்க வந்தாங்க. அது எல்லாமே பைபிளில் இருக்குது. அவங்க திரும்ப வருவாங்கன்றது அவங்கள வச்சு தான். ஏன்னு சொன்னால் அந்த இனத்தில் தான் ஜீசஸ் வந்தார். அந்த இனம் அந்த இனத்தை அவர் தெரிவு செஞ்சு அதில் ஜீசஸ் வந்தார். அதில் என்ன ஒரு ரீசன் வேர்ல்டில் மிடில் இருக்குது, நடுவில் இருக்குது. அப்போ அவங்கள செலக்ட் பண்ணார். அவங்கள செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கூட்டத்தை செலக்ட் பண்ணி அவங்க மூலமாக அவர் வந்தார். அது ரொம்ப டீப்பாக இருக்கும், அது விடுவோம். அப்போ அப்படி வந்தார். அப்போ அது வந்துச்சு, அந்த நாடு வந்துச்சுன்றது உண்மை. ஜெருசலேம் தலைநகராகுன்றது அப்படியே இருக்குது பைபிளில். அதுக்கப்புறம் ஒரு 10 நாடுகள் சேர்ந்த ஒரு அமைப்பு வரும்னு இருக்குது, யூரோப்பியன் யூனியன். நாங்கள்லாம் இப்போ நம்மலாம் பெரிய ஆளாக்க பிறகு இப்போ நடந்தது 2015 சம்திங் அந்த டைமில் நடந்தது. ஸோ அது இருக்குது பைபிளில். அதுக்கு பிறகு இப்படி ஒரு ஃபுல் ஒரு கண்ட்ரோல்குள்ளே இந்த உலகம் வரும்ன்றது. பொதுவாக நாடுகளுக்கு சட்டம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரே ஆட்சிக்குள்ளே உலகம் வரும்னு இருக்குது. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்கள் இப்போ பார்க்குறோம். சொன்னால் இவ்வளோ கொரோனா டைம்லேயே நாங்கள் பார்த்துட்டோம். மாஸ்க் போடுனா ஃபுல்லாக போட சொல்கிறாங்க, வேக்சின் போடுனா ஃபுல்லாக உலகமே போட சொல்கிறாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ் நாங்கள் ஃபுல்லாக வர்றதை நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏஐ டெக்னாலஜி அப்படியே இருக்குது பைபிளில். அது மனுஷர் இல்லாத ஒரு இனம் எலும்பும் மனுஷனாளுக்கு எலும்பும் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் சிப் போடுறது நான் அப்போலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சிப் போடுவாங்க, கையில் சிப் போடுவாங்க, இல்லாட்டி கையிலையோ நெத்திலையோ போடுவாங்க, குறியீடு போடுவாங்க.
அப்படியே பைபிளில் இருக்குது. இப்படி என்ன சொல்கிறது, ஒரு எல்லா காரியமும் எந்தெந்த நாடுகளுக்கு இடையில் போர் செய்யும் அது இருக்குது. ரஷ்யா வரும், ஈரான் வரும், இஸ்ரேலுக்கு எதிராக இந்த மாதிரி எல்லாமே அதில் தொடங்கும். அதில் தொடங்குறது வந்து கடைசி அதில் தொடங்குற வார் வந்து கடைசியில் இயேசு வந்து இந்த உலகத்தில் கால் வைக்கிற அந்த டைமில் தான் அந்த வார் முடியும். அப்போ அது வந்து இப்போ தொடங்கிடுச்சு. அப்போ ஏன் நம்ம வந்து இப்படித்தான் நம்ம நிறைய நாள் சொல்லிகிட்டே இருக்காங்க ஜீசஸ் வருவார்னு சொல்லி, அப்படி சொன்னாலும் 2000 இயர்ஸ்ன்றது இருக்குது இல்லையா? அப்போ அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்கிற நேரம் வந்து ஒரு காரணம் நான் சொல்லலாம்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ஒரு காரணம் சொல்லலான்னு சொன்னால், அவர் 2000 வருஷத்தில் வருவேன்னு சொல்லக்குள்ளே அவருக்கு 33 வயசு. ஏன்னா அவர் கிராஸுக்கு போகிற நேரம், அவர் கிராஸில் அவரை இந்த மறிச்ச நேரம் சித்த நேரம் அவருக்கு வந்து 33.5 வயசு. அப்போ அவர் அந்த டைமில் சொன்னார்னு சொன்னால் 2000 வருஷம்னு சொல்லி 2033. அதுலேயே ஏசிபிடி கேல்குலேஷன் இருக்குது இல்லையா? அந்த வருஷங்களை கேல்குலேட் பண்ணுறதுல ஒரு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால நம்மளுக்கு அங்கே ஒரு 2 வருஷம் அப்படி இப்படி போனாலும் 33 வயசுன்னு வச்சார். 2033 அவர் திரும்ப வருவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ திரும்ப வருவேன்னு சொன்னக்குள்ளே 33 வயசு. அப்போ 2033 வர்றது அந்த டைமுக்குள்ளே ஏதோ அந்த ஒரு கொஞ்ச நாளைக்குள்ளே வர சான்சஸ் இருக்குது. ஆனால் அந்த டைமில் அதே நேரத்தில் சொல்லியிருக்குது, கடைசி ஒரு 7 வருஷத்தில் இந்த பூமி ஃபுல்லாக ஒரே ஆள்க செய்வார். அவர் தான் இப்போ நம்மளுக்கு நாட்டுக்கு பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் அப்படி இல்லாமல் ஒரு பிரைம் மினிஸ்டர் தான் முழு நாடுக்கும். ஒரே நாடு, ஒரே காசு, ஒரே மதம், அப்படி எல்லாமே ஒன்றா வரும்ன்றது இருக்குது. அதுக்கான நான் சொல்ல தேவை உங்களுக்கே தெரியுது, அதுக்கான எல்லா ஏற்பாடுமே இப்போ நடந்துகிட்டு இருக்குது. டிஜிட்டல் கரன்சிஸ் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. எங்கெங்க ஒரு நாட்டுக்குள்ளே காசெல்லாம் இல்லாமல் போய் ஒரே ஒன் வேர்ல்டு கரன்சி ஒன்று வரலாம். காசு லைக் மணி நோட்ஸ் இல்லாமல் என்னது டிஜிட்டலி ஒன்று வரல. இப்போ வந்து பாருங்கள் பிட்காயின் அது இதெல்லாம் இப்போ நம்ம கேட்க தொடங்கிட்டோம். அதெல்லாம் வந்து ஒன்று லைக் பிரிட்ஸ் அப்படி வருது. ஆனால் அது வந்து அப்படி இல்லாமல் அநேகமாக யூரோப்பியன் யூனியன் ஈரோட ஒரு இதுதான் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், ஃபஸ்ட்டு உலக போருக்கு பிறகு வந்து இது யூகே வல்லரசாக வரும். அவங்க தான் உலகத்தில் வல்லரசு, அவங்க உள்ள தாழ்வாங்கன்றது பைபிளில் இருக்குது. வருஷம் எல்லாம் அப்படியே இருக்குது. அதுக்கு பிறகு செகண்ட் வேர்ல்டு வாருக்கு பிறகு யூஎஸ் வரும்னு இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ வந்து பாருங்கள், யூஎஸ்ட பவர் வந்து குறைஞ்சிட்டே போகுது. யூஎஸ்ட அந்த வல்லரசுன்ற இது குறைஞ்சிட்டே போகுது. அப்படி குறைஞ்சிட்டு போயிட்டு அடுத்தது வந்து யூரோ வரும்னு இருக்குது. அதுவும் இருக்குது பைபிள். அதுக்குரிய எல்லா யூரோ வரும்னா யூரோப்பியன் யூனியன் வரும். 10 நாடுகள் கூடின இது வரும்னு சொல்லி 10 நாடுகள் கூடின இது வரும். பைபிளில் எந்த காலத்தில் எப்பயோ எழுதுனது, இப்போ அது வந்துடுச்சு 10 நாடுகளுக்கு உள்ளது. அப்போ அதுவும் வந்துடுச்சு. இப்படி கண் முன்னுக்கு எல்லாமே சண்டை தொடங்கிடுச்சு. கடைசி வார் தொடங்கிடுச்சு. அந்த கடைசி வார் எத்தனையோ வார் நடந்திருக்கு அப்படின்னு யோசித்தாலும், இந்த ஜெருசலேமில் இஸ்ரேலில் ஒரு ஜூவிஷ் டெம்பிள் ஒன்று இருந்துச்சு. அது வந்து ரொம்ப ஏடி அந்த ஜீசஸ் வந்து அதுக்கு பிறகு அந்த டைமில் ஜீசஸ் இருந்த டைம்லலாம் இருந்தது ஃபர்ஸ்ட் டெம்பிள். அது வந்து உடைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு திரும்ப அதை கட்டினாங்க செகண்ட் டெம்பிள். அதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு, அது தெரியும் அப்படியெல்லாம் நடக்குன்றது பைபிளில் இருக்குது. அதுக்கு பிறகு 3வது கட்டுற நேரம் அதுதான் முடிவுன்னு இருக்குது. 3வது கட்டுறதுக்குரிய எல்லாமே நடந்துருச்சு. அதுவும் நாங்கள் கண்ணு முன்னுக்கு நடந்துகிட்ருக்குது. இப்போ எல்லாம் பார்த்தா வார் நடக்குது, 3ஆம் கோயில் வர்றதுக்குரிய சகலதும் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ 3ஆம் டெம்பிள் கட்டுற நேரம் வந்து டெம்பிள்னு சொன்னால் அது கிறிஸ்டியன் சர்ச்சோ அப்படி இல்லை, அது யூதர்களோட ஒரு கோயில் ஒன்று. உண்மையாக அதைத்தான் நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அந்த யூதர்கள கோயில் அப்படியே வந்து ஹிந்து டெம்பிள் தான். அவர் ஆண்டவர் கொடுத்து அந்த இப்படி கட்டுங்கன்னு சொன்னது அது அப்படி. ஸோ எனிவே அது வந்து கட்டுறாங்க, ஆனால் செல்ல வைக்க மாட்டாங்க. அதை தான் நம்ம செஞ்ச பிள்ளை. அப்போ அது கட்டுறதுக்குரிய எல்லாமே இப்போ நடந்துகிட்ருக்குது. அதுக்கு கட்ட முதல்ல ஒரு சிவப்பு ஒரு மாடு ஒன்றா பலி கொடுக்கணும். சிவப்பு, ஒரு கருப்பு முடி கூட இருக்கக்கூடாது, எல்லாம் சிவப்பாக இருக்கணும். அப்படி பலி கொடுக்கணும்னு இருக்குது. அது வந்து அதுவும் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. அதுக்குரிய ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டாங்களா இல்லை உண்மையாகவே செஞ்சாங்களான்னு தெரியல. அந்த கொடுத்துருக்காங்க. அதை செய்கிறதுக்குரிய ப்ரீஸ்ட் வந்து அந்த டிஎன்ஏலாம் சரியாக அந்த ஒரு குலத்தில் அவங்களோட அந்த 12 ட்ரைப்ஸ் இருக்குது, அந்த ஒரு இதிலேருந்து வரணும்னு இருக்கு. அவர் கூட ப்ரீஸ்ட்டும் ரெடியாக இருக்கிறாரு. அந்த கோயில் கட்டுறதுக்கு தேவையான அவ்வளோ சாமான், காசு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ எல்லாமே இதாக இருக்குது. இப்போ ஒன்று தான் நடக்கணும். அந்த இடத்துல இருக்கிற அந்த மாஸ்க் இல்லாமல் போயிட்டு அது வந்து ஒரு எர்த்குவேக்லேயோ ஏதோ இல்லாமல் போகலாம். அதில்
கோயில் வரத்துக்கும் இந்த எனி டைம் அந்த சண்டை வரலாம், ஒன்று வார்பான் வந்து உடையும், இல்லாட்டி எர்த்குவேக் வந்து விடையும், அதில் தேர்ட் டெம்பிள் அதுக்குரிய அந்த என்ன சொல்கிறது இந்தான்னு எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த கடைசி சைன் அதுதான், அதுவும் நடந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடமும் வேர்ல்டு வார், அந்த என்ன சொல்கிறது இந்த நேச்சுரல் இது இயற்கை எல்லாமே பாருங்கள், இந்த எர்த்குவேக்கெல்லாம் ரொம்ப முந்தைய விட கேள்விப்படுறோம், வால்கனோஸ் கேள்விப்படுறோம், கேள்விப்படாத விதமாக வெள்ளங்கள் கேள்விப்படுறோம். இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப முந்தி இல்லைன்னு இல்லை, ஆனால் இப்போ வந்து நம்மளுக்கே தெரியுது ரொம்பன்னு சொல்லி. என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது ஆக்சிடெண்ட்ஸாக இருந்தாலும் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக நடந்துகிட்ருக்குது. மற்றது டெக்னாலஜி பாருங்கள், ரொம்ப பிள்ளைகளெல்லாம் ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்காங்க. அதில் சொல்லியிருக்கு வந்து முந்தைய ஆண்டவர் வந்து பூமியை அழிச்சார் இல்லையா, அது வந்து நோவாட காலத்தில் அழிச்சார். அப்போ வந்து நோவான்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சொல்லி உலகத்தை அழிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு கப்பல் கட்ட சொல்லி எல்லாரையும் அதில் வர சொல்லுங்கன்னு அவர் 120 வருஷம் சொல்லிக்கிட்டே இருந்தார், வாங்க வாங்க வாங்கன்னு. இப்போ யாரும் கேட்கல. மழை வரப்போகுதுன்னு அந்த நேரம் மழை இல்லை பூமியில், அப்போ யாரும் கேட்கல. கடைசியில் அவரும் அவரோட ஃபேமிலி ஒரு 8 பேரும் தான் எல்லோரும் போனாங்க. அதில் ஃபுல் பூமியுமே அழிஞ்சிட்டாங்க. அந்த டைமில் தண்ணி வந்துச்சு. அப்போ தண்ணி வந்த பிறகு ஐயோ சொன்ன மாதிரி தண்ணி வந்துருச்சுன்னா எல்லோரும் ஓடி வரக்குள்ளே அது வந்து நோக்கி திறக்க இல்லாத மாதிரி ஆண்டவர் வந்து அந்த கதவை மூடிட்டார். ஸோ அதுக்கு பிறகு தான் இந்த பூமி உருவாகி வந்துச்சு. அதுக்கு இப்போ யாருக்காவது நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ஏன் அழிச்சார் அப்படின்றதுக்கு நான் அப்புறம் ரீசன் சொன்னேன். அப்படி சொன்னால் ரொம்ப சொல்லணும் தானே. அப்போ அப்படி அழிச்சார், அப்போ அழிச்சு தான் இந்த பூமி வந்துச்சு. அதே மாதிரி அப்போ இப்போ நீங்கள் பைபிளில் எதையாவது நீங்கள் கொஞ்சம் வாசிக்கணும். பைபிள்னால் இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பார்க்கலாம். ஏன்னா மத்தேயு 24 அதை மட்டும் வாசிச்சு பாருங்கள். கடைசி காலில் நடக்கிறது அப்படியே அதில் இருக்குது. அப்போ அதில் கொள்ளை நோய்களும் போர்களும் இதெல்லாம் நீங்கள் கேள்விப்படுவீங்க. கேள்விப்பட்டு அப்படின்னு சொல்லக்குள்ளேயே அதில் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அன்பு தனியும் உண்மையாகவே பாருங்கள், அம்மா அப்பான்றது ஒரு அன்பு கூட, அந்த அம்மான்ற ஒரு அதுதான் ஒரு இருக்கிறதுல இதான அன்பு, அது கூட இப்போ வந்து ரொம்ப இதாக போய்கிட்டு இருக்குது. அப்படி அந்த அன்பு கூட இப்போ குறைஞ்சிட்டு போகுது. அப்படி இதாக இருக்குது. மற்றது ஒன்று சொல்லணும் என்னன்னு சொன்னால், இப்போ ஒரு 2016 நினைக்கிறேன், அந்த 16ஓ 18ஓ ஏதோ அந்த ஒலிம்பிக்கில் வந்து அவங்க வந்து இப்போ இதெல்லாம் செய்கிறது யார் அப்படின்னு கேட்டால் வந்து 2 ஃபோர்ஸ் இருக்குது இல்லையா, ஆன்டி கிரைஸ்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஆண்டவர்னா ஒரு நன்மைக்கு எதிரான ஒரு ஃபோர்ஸ், அதுவும் இந்த பூமியில் இருந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் அதை எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. இந்த கடைசி அதுக்கு முடியிற நேரம் அது ஃபுல்லாக இல்லாமல் போகும். அப்போ அந்த ஃபோர்ஸுக்குரிய ஆட்கள் வந்து ஒரு ரொம்ப பணக்காரர்கள் வந்து அவங்க தான், ஒரு 13 ஃபேமிலி நினைக்கிறேன், அவங்க தான் இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கு வந்து நிறைய உலக தலைவர் அதில் இருக்கிறாங்க, அந்த எக்கனாமிக் ஃபோரத்தில் இருக்கிறாங்க. அவங்க தான் நிறைய டிசிஷன்ஸ் எடுப்பாங்க இந்த உலகத்துக்கு தேவையானது. ஸோ அவங்க தான் அந்த கடைசி காலத்தை நோக்கி உலகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளுறதுக்குரிய விஷயங்களை செஞ்சிட்ருக்குறாங்க. பாப்புலேஷன் கண்ட்ரோல் செய்கிறாங்க. பாப்புலேஷன் தேவையில்லை, இப்போ ஈவன் ஏஷியா ஆஃப்ரிக்காவில் இருக்கிற தேவையில்லாத ஆக்கள் நம்ம கொல்ல போகிறோம் அப்படின்னு இந்த வேக்சின்ஸ் கொண்டு வராங்க. இது எல்லாமே நடந்துகிட்ருக்குது. ஸோ அப்படி வந்து இப்போ அப்படி செஞ்சிட்ருக்க நேரம் இப்போ இவங்க வந்து எப்படி ஒவ்வொரு இதை கொண்டு வராங்க நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், அந்த ஒலிம்பிக்கில் அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், 2020க்கு முதல்ல இருந்த ஒலிம்பிக்கில் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் பெட்ஸ் எல்லாம் கொண்டு வச்சு அந்த ஒரு ட்ராமா செஞ்சாங்க. அந்த ஒலிம்பிக் ஸ்டேடியத்தில் வச்சு அதில் வந்து ஒரு நோய் ஒன்று வர மாதிரி, அதுக்கு வேக்சின் போடுற மாதிரி. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், 2018 or 16 ஒலிம்பிக் கேம்ஸ்ன்னு சொன்னால் அதில் அது அப்படியே நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம் இப்போ கூட. அப்போ அதை வந்து அப்படி செஞ்சு காட்டினாங்க. அந்த செஞ்சு காட்டினது தான் நாங்கள் 2020 அந்த ட்ராமா கண்ணு முன்னுக்கு இந்த நாங்கள் எல்லாருமே அதை ஃபேஸ் பண்ணோம். கொரோனாவா வேக்சின் போட சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. அப்படியே அந்த ட்ராமா இருக்குது, ஷாக்காக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால். அதுக்கு பிறகு இந்த முறை ஒலிம்பிக்கில் என்ன காட்டினாங்கன்னு சொன்னால், அந்த என்ன சொன்ன அந்த இயேசுன்றது வந்து ஒரு நன்மை, ஒரு பியூரிட்டி ஹோலினஸுக்கு அவர் தான் இது. இப்போ நம்ம நிறைய சாமிகள் இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து ஒரு ஆண்டவோட வடிவமாக அவரே கடவுள் மனிதனாக பிறக்கிறதுன்னு சொன்னால் அது இயேசு தான். அவர் வந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டினார் எப்படி இருக்கணும்னு சொல்லி. அவர் பியூராக இருக்கிறாரு. அவருக்கு பற்றி நிறைய விஷயங்கள் அப்படி வேறு இதெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் மாதிரி அவர் சொல்லியிருக்கிறார், என்ன ஏதாவது குற்றம் இருந்தால் காருங்க, ஒரு 31 வயசு மனுஷனா இங்கே வாழ்ந்த நேரம் சொல்லியிருக்கிறார். அப்படி எந்த விதமான ஒரு சின்ன அசுத்தமும் இல்லாமல் வாழ்ந்து காட்டார். அதனால தான் அவரோட பிளட் வந்து அப்பாவும் இல்லாமல் வந்திருக்கோம். ஸோ பாவம் இல்லாமல் பிறந்தார், பாவம் இல்லாமல் வாழ்ந்தார். ஸோ அவர் பிளட் ஸோ ப்ரெஷஸ். அப்போ அது மூலமாக தான் எங்களுக்கு பாவ மன்னிப்புன்னு இருக்குது.
ஸோ அப்படி ஒரு பியூரான ஒருத்தரை அந்த ஒலிம்பிக்கில் வந்து அவங்க ரொம்ப கொச்சப்படுத்தினாங்க. அப்படி அவருடைய இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ஒரு இந்த உமன் எல்லாம் பாருங்கள், அவங்க வந்து கேர்ள்ஸ் பொம்பளை எல்லாம் அசிங்கமாக உடுத்திக்கிட்டு மற்றது சின்ன பிள்ளைய கூட அதில் வச்சுருந்தா அது என்னென்னு சொன்னால் அவங்க கொண்டு வந்து இந்த ஓரின சேர்க்கை இருக்குதுன்னு ஆம்பளை கல்யாணம் கட்டுறது, பொம்பளை கல்யாணம் கட்டுறது, சின்ன பிள்ளைல அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து இந்த முறை காட்டினாங்க ஒலிம்பிக்கில். அதை கூட நீங்கள் இப்போ பார்க்கலாம். அப்படி அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ஒரு பேல் ஹார்ஸ், ஒரு பச்சை மாதிரி மங்கின ஒரு குதிரை ஒன்று காட்டினாங்க. அது வந்து பஞ்சத்துக்கு அடையாளம். எல்லாம் பைபிளில் இருக்கிறது தான் காட்டுறாங்க. அப்போ அப்படி எல்லாத்தையும் காட்டினாங்க. அதெல்லாம் வந்து அவங்க காட்டினாங்கன்னு சொன்னால் அதைத்தான் இப்போ இந்த முறை வெளிப்படுத்தினாங்க. அதுதான் இப்போ வருது. இப்போ உங்களுக்கு தெரியுதோ தெரியல, எங்கள் ஸ்கூல்ஸ் எல்லாம் சரியான மோசம், ரொம்ப ரொம்ப மோசம். அவங்க வந்து அந்த எல்ஜிபிடிக்கு அந்த ஓரின சேர்க்கை இதை வந்து பிள்ளைகளுக்குள்ளே திணிக்கிறாங்க. பிள்ளைகளெல்லாம் நான் பேரண்ட்ஸை நான் டிரெக்டாக காண்டிருக்கிறேன். அவங்க சொல்கிறாங்க கொரோனா டைமில் டிடிஎஸ்பி ஆன்லைன் கிளாஸ்ன்றதெல்லாம் அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி பொம்பளை பிள்ளைகளெல்லாம் வந்து உடுப்பு கேர்ள்ஸ் ட்ரெஸ்ஸே போடுறதை விட்டுட்டாங்க. அவங்க பாயாக மாறிட்டாங்க. அந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ இப்போ நாங்கள் சும்மா டவுன் டவுன் பக்கம் போனாலே இப்போ ஆம்பளையில் வந்து சும்மா பொம்பளை ஜாக்கெட் எல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி இது நடந்துட்டு போகிறது நார்மல். அவங்களுக்கு அந்த அலிகள்னு சொல்லுமே அந்த மாதிரி உடம்புல பிரச்சனை இல்லாத மனுஷர். அது ஒரு பரவாயில்ல, அது ஒரு ஆண்டோட ஏதோ இதுன்னு சொல்லலாம். இது வந்து ஒன்றுமே இல்லாத நல்ல மனுஷர் வந்து அப்படி பிரெயின் வாஷ் ஆகியிருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப அசிங்கமாக போய்கிட்டு இருக்கு உலகம் வந்து. இது இப்படி மாறிக்கிட்டு போச்சுன்னா இப்படி வாழையிலுமா? இதெல்லாம் கடைசி காலத்துக்குள்ளே அறிகுறி. இதை நாங்கள் பார்க்குற நேரம் முடிய போகுது, இந்த உலகம் ஆண்டவர் வரப்போகிறாரு அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளத்தான் இந்த அடையாளங்களை காட்டி ஆண்டவர் சொல்லியும் இருக்கிறார். நோவாவின் காலத்தை போலன்னு சொல்கிற நேரம் நோவாவின் காலத்தில் இந்த மாதிரி அருவறுப்பு எல்லாம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஓரின சேர்க்கையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இல்லைனால தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு மனுஷர் இல்லாத ஒரு இனம் அந்த நேரம் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துலேயும் அதனால தான் அவர் வந்து அவரை அழிச்சார் அந்த நேரத்தில். அப்போ இது இனிமேல் வந்து அதெல்லாம் நடக்கிறேன்னா அது எல்லாமே இப்போ நான் கண்ணு முழுக்க நடக்குது. மற்றது வந்து இந்த சுவிசேஷம் பூமியெல்லாம் அறிவிக்கப்படும். அதனால தான் இப்போ வந்து அது வந்து யாருமே காசு கொடுத்து அனுப்பியோ அப்படி இல்லை. ஆண்டவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி எங்களை ஊக்கப்படுத்தி அவர் சொல்கிறாரு. இயேசு எங்களுக்குள்ளே வார நேரம் அந்த வச்சுக்கிட்டு இருக்கேன். அது சும்மா சொல்லுங்கள், ஒரு கடையில் போயிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலே நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கலாமா, அந்த கடையில் நல்லா இருக்குது சாப்பாடு, நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதை உணர்ந்து அனுபவிச்சதை இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், நான் கோயிலுக்குன்னு போயிருக்கிறேன், எல்லாமே நான் செஞ்சுருக்கிறேன். பட் இதில் இருக்கிற அந்த சந்தோஷம், நான் இவன் பிரம்மகுமார் அதில் கூட ஜீசஸ் தான் டச் பண்ணார். அந்த நேரம் இருந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த ருசி பார்த்த பிறகு அந்த இப்போ கூட நிறைய விஷன்ஸ் வரும். ரொம்ப அந்த பரலோகம்ன்றது அந்த சொர்க்கம் அதுகளுக்குரிய விஷன்ஸ் வரணும். இந்த பூமி நத்திங்னு தோணும், இதில் இருக்கிறது எல்லாமே நத்திங் அப்படின்னு தோணும். நிறைய நீ அது எல்லாமே இதில் ஷேர் பண்ணல. அது அவ்வளோ விஷயங்கள் கண்ணு முன்னுக்கு காட்டுவார். அங்கே பூ எப்படி இருக்கும், இந்த மாதிரி இது வந்து ரொம்ப குறவு, எல்லாருக்குமே வராது. எவ்வளோ பெரிய பாஸ்ட் அப்படிலாம் கூட அவங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. எல்லாருக்குமே அது காட்டுறது இல்லை. எனக்கு காட்டுறாருன்னு சொன்னால் அவங்களுக்கெல்லாம் சொல்கிறதுக்கு தான் காட்டுறாரோ, கண்டு தான் விசுவாசிக்கணும்னு இல்லை. ஆனாலும் நான் சொல்கிறேன், நான் கண்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோ ஒரு அழகான உலகம் வச்சுருக்கார் ஆண்டவர். இந்த உலகம் வந்து ஒரு ரொம்ப அருவறுப்பானது. அதையும் விட உங்களுக்கு நான் தங்கச்சி தம்பியெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். வந்து இன்றைக்கி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு பிள்ளையில வந்து நீ பூனைன்னு நினச்சா நீ பூனை, நீ நாய்ன்னு நினச்சா நீ நாய். நீங்கள் வேணால் வீடியோஸ் எடுத்து பாருங்கள், இருக்குது. அப்படின்னு பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நீ பூனையாக இருந்துக்கோ, நாயாக இருக்கும். சிலது 4 காலில் போகிற கேசஸும் இங்கே இருக்குது. ஒருத்தர் இது பண்ணிட்டு போகிறாங்க. மைக் எடுத்து ஐஎம் பாப் கேட் அப்படி கேட் மியாவும் சொல்கிறது கேஸஸ் இருக்குது. அப்புறம் வந்து நான் கேள்விப்பட்டேன், நான் கண்ணால் பார்க்கல, ஆனால் எனக்கு நல்ல நம்பின ஒரு ஃப்ரெண்ட் தான் சொல்லிச்சு. அவரோட ஒரு கஸ்டமர் சொன்னான்னு சொல்லி ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு வாஷ்ரூமில் வந்து ஒரு மண்ணல் போட்டு ஒரு இடம் வச்சுருக்காங்களாம், ஒரு பின் மாதிரி லிட்டர் பாக்ஸ்ன்னு. ஏன்னா பூனை வந்து அதில் தானே பிப்பி பண்ண, அப்போ அதனால அப்படி வச்சுருக்காங்களா. நீ பூனையாக இருந்தால் அதில் போய் வச்சுக்கோ. இந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குது. அப்போ ஈவன் நான் இந்த ஜென்ரேஷன் கேட்டால் வந்து ஏன் நீங்கள் ஆம்பளை இருக்க நினச்சா நீங்கள் ஆம்பளையாக இருக்கலாம், பொம்பளையாக இருக்க நினச்சா நீங்கள் பொம்பளையாக இருக்கலாம், ரெண்டுமா இருக்குன்னு நினச்சா நீங்கள் ரெண்டுமா இருக்கலாம். அப்போது நாயினா இருக்கலாம், பூனைன்னா பூனை இருக்கலாம். நான் கண்ணால் பார்த்தது இங்கே சிக்கிட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு சின்ன பிள்ளைகளுக்கான ஹாஸ்பிட்டல், அங்கே நோனா வார்டு மாதிரி இங்கே பெரிய ஹாஸ்பிட்டல் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வருவாங்க உலகத்துலேருந்து. இங்கே அவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். அதில் போயிட்டு நாங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணால் அதில் வந்து அந்த இப்போ நம்ம நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அப்படி இருக்கும் தானே, செக்ஸ் மேலா ஃபீமேலா அப்படின்னு ஒரு லைன் இருக்கும் தானே, ஒரு ஃபுல் பேஜ் இருக்குது அதுக்கு. இப்போ
ஒரு ஃபுல் பேஜ் இருக்குது. நீங்கள் ஆம்பளையா பொம்பளையான்றதுக்கு, நீங்கள் ஆம்பளையா பொம்பளையா, அந்த ஜெண்டரா இந்த ஜெண்டரா, ரெண்டுமா, அப்படியா இப்படியா அப்படியா, முழு பேஜ் இருக்குது. நான் அதை வச்சுருக்கிறேன். நான் அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து தலை சுற்றிச்சு இதை பார்க்கக்குள்ள. அந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குது அந்த ஃப்ளாக், அந்த ரெயின்போ ஃப்ளாக் அவ்வளோ ஸ்கூல்ஸ்லேயுமே இருக்குது. இதெல்லாம் வந்து எப்படியாவது இல்லாமல் போயிடும், ஒரு நாள் இல்லாமல் போகாது. வர மோசமாக தான் போகுமே தவிர இல்லாமலே போகாது. எந்த அளவு மோசமாக உலகத்தை போய் இது பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி கொரோனா வேக்சின் போட்டவங்க நிறைய பேர் சாகுறாங்க, நிறைய பேருக்கு பிரச்சனை, உடம்புல பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொரோனா வேக்சினால். அந்த நேரம் சொல்லிட்டு தான் இருக்க வேணான்னு. அது மாதிரியே இப்போ வந்து டிஜிட்டல் ஐடி ஒன்று கொண்டு வராங்க. யூகேல சொல்லிட்டாங்க, டிஜிட்டல் ஐடினா மேபி சிப்பாக இருக்கலாம், இல்லாட்டி ஃபோனில் ஒரு ஐடியா இருக்கலாம், ஃபிசிக்கல் ஐடியெல்லாம் இல்லை, டிஜிட்டல் ஐடி. அதை வந்து கரெக்டாக எடுத்தால் தான் கம்பல்சரி ஆக்குறாங்க, எடுத்தால் தான் வேலை செய்யலாம், இல்லாட்டி வேலை செய்யலாது. பாருங்கள், இது வந்து கடைசி காலத்தில் அந்த காலத்தில் நான் சொன்ன அந்த சிப் போட்டால் தான் சாப்பாடு, சிப் போட்டால் தான் சாமான் வாங்கலாம், அந்த மாதிரிக்கான ஒரு ஸ்டெப் வந்துடுச்சு. இது ரொம்ப பெரிய ஸ்டெப். இது அடுத்தது போகிறது வந்து அப்படி ரொம்ப நாள் ஆகும்னு இல்லை. ஏன்னா டெக்னாலஜி ரெடியாக இருக்குது, சிப்ஸ் ரெடியாக இருக்குது, அரிசி மாதிரி சிப் ரெடியாக இருக்குது. அவ்வளோ நாடுகளும் வச்சிருக்கிறாங்க. ஜஸ்ட் அந்த அவங்களுக்கு அந்த ஓகே கோன்ற அந்த இன்ஃபர்மேஷன் தான் வரும். இப்போ அப்படி தான் ஒரு இடத்துல இருந்து வந்த உடனே கொடுக்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த சேட்டன் வந்து எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கு. அந்த ட்ரம்ப்ன்ற ஒரு மனுஷன் இருக்கிறார் தானே, அந்த ஆள் வந்து மீடியா வந்து ரொம்ப மோசமாக ஒரு பைத்தியக்காரன் மாதிரி அது காட்டினாலும் அவரை தான் வச்சிருக்கிறாரு. ஏன்னா வந்து உண்மையாகவே அவர் ஒரு வகையில் பைத்தியக்காரன்னு சொல்லி, ஏன்னா அவர் வந்து யாரை பற்றியும் கேர் பண்ண மாட்டார். அந்த இப்படி மேனஸாக இருக்கணும், இவங்களுக்கு இப்படி நடந்துக்கணும், அதில் அவர் சொல்கிறத சொல்லுவார். அதனால தான் அப்படி ஒரு மனுஷன் நாங்கள் வச்சிருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா அவர் வந்து எல்லா உலகத்தில் இருக்கிற அவ்வளோ தலைவர்களோட இணங்கவே மாட்டார். அவர் இணங்காத ஒரு மனுஷன்னு சொன்னால் அந்த அந்த நான் சொல்கிறேனே, ஒரு குரூப் ஒன்று முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குதுன்னு சொல்கிறேன், அவங்கள எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே ஒரு மனுஷன்னா ட்ரம்ப் மட்டும்தான். அதுக்காக தான் அவர் கொஞ்ச நாளைக்கு வச்சுருக்காரு. ஸோ எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். இன்றைக்கா இருக்கிறான் இதெல்லாம் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற நேரம் உலகப்போர் வந்துச்சுன்னா ஒரு நியூக்ளியர் பாம்பு போதும், இந்த பூமி ஒரு ஃபுல்லாகவே அழிஞ்சிடும். பைபிளில் இருக்குது 1/3 வந்து ஃபுல்லாக அழிஞ்சிடும்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதில் ஹிரோஷிமா நாகசாக்கி அந்த நேரத்தில் போட்டது பாம்புலையே எவ்வளோ நாளைக்கு அவங்க ஊனமுற்றோராக இருந்தாங்க. இப்போல்லாம் என்ன அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் அதில் பைபிளில் இருக்குது, அது கண்ணுக்கு என்ன கண்ணெல்லாம் உள்ளுக்கு அழுகி போயிடும், தோலெல்லாம் அப்படி அழிஞ்சு கொட்டும். ஆஃப்கோர்ஸ் இது நடக்கிறதுக்கு எல்லாதும் இருக்குது தானே, நியூக்ளியர் தானேன்னா. அப்போ அப்படி ஒரு காலம் வருது. அந்த காலத்துக்குள்ளே நாங்கள் போய்கிட்டு இருக்கிறோம். எனி டைம் அது வந்து எப்போயாவது வரும். எனி டைம் ரஷ்யா ரெடியாக இருக்கிறீங்க பாருங்கள். போய் அப்படியே அந்த கடல்ல எல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. அவங்க போருக்கு தான் எனி டைம் டெஸ்டிங்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ எனி டைம் எல்லாம் ரெடியாக இருக்குது. பிரான்ஸ் ரொம்ப மும்முரமாக இருக்குது, ஈரான் கோமா இருக்குது, எல்லாமே தான் இருக்குது. அங்கே சைனாவில் ஆர்மி மட்டும், ரொபோ ஆர்மி மட்டும் அவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படியே பைபிளில் இருக்குது, இப்படி மனுஷர் இல்லாத ஒரு இன்னம் எலும்புன்னு சொல்லி. மனுஷர் இல்லாத ஏஐ மனுஷர் இல்லை. அவன் திரும்ப சொல்கிற ஏஐயை கண்டுபிடிச்சவரே சொல்கிறாரு, நான் அது மனுஷ குலத்தை அழிக்க போகுதுன்னு சொல்லி. அது கண்ணு முன்னுக்கு நடந்துருச்சு. ஏஐக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்துருச்சு. அவன் வந்து மனித மூளையை விட பெருசு அவங்க மூளை. அது கண்ட்ரோலுக்கு வந்து இன்றைக்கி அந்த ஆர்மேனியாவில் ஒரு மனுஷன், அவர் வந்து பிரைம் மினிஸ்டர், ஏஐ அந்த ப்ரொபோவை வந்து மினிஸ்டர் ஆக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்ருக்காங்க. ஸோ மினிஸ்டர் ஆக்குற அந்த நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் சொன்னால் ஏஐ வந்து ஃபுல்லாக உலகத்தை ஃபுல்லாக கண்ட்ரோலுக்கு வரும். எல்லாமே பைபிளில் இருக்குது, எல்லாமே பைபிளில் இருக்குது. அப்போ ஒரு புக் ஒன்று இன்றைக்கி கண்ணு முன்னுக்கு நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது மதமாக எடுத்து பார்க்காதீங்க ப்ளீஸ். ஒரு அந்த புக்கை பார்த்தீங்கன்னா அந்த புக்கு தான் இன்றைக்கி இந்த உலகத்தில் எவ்வளவுமே நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் டீப்பாக இன்னும் நிறைய சொல்லலாம். அப்படி பார்க்காதீங்க. அப்போ நம்ம கடைசிக்கு வந்துட்டோம். இந்த உலகத்தில் ஒன்றுமே எடுத்துக்குள் போகவே இயலாது. அப்படி ஒரு கடைசிக்கு வந்துருக்கிறோம். அப்போ அந்த கடைசி 7 வருஷம் தான் அந்த அந்த ஆன்டி கிரைஸ்ட்ன்ற ஒருத்தன் வந்து ஆட்சி செய்ய போகிறான். நீங்கள் முஸ்லீமில் எடுத்தால் அவங்க மெஹதி வருவார் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஆனால் வந்து அதை ஏதோ ஒரு விதத்தில் அந்த ஒருத்தன் வந்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்வான். அது வந்து நல்லவன் இல்லை. அது எல்லாத்தையும் மீட்டெடுக்கிறதுக்கு அந்த கடைசியில் அந்த 7 வருஷத்தில் அது வர்றதுக்கு முதல்ல இயேசுவை இன்றைக்கி ஏற்றுக்கிட்டு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, அவரோட ஒரு உறவு, அவரோட ஒரு அந்த என்ன சொல்கிறது, ஒரு அந்யோன்யமான ஒரு இது ஒரு அன்போட இருக்கக்குள்ள சர்ச்சுக்கு போகிறவங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாருமே அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம கூட அப்படி நம்ம ரொம்ப பியூராகி அவர் போல் நாங்கள் மாறிட்டு வார நேரத்தில் எங்களை வந்து அவர் அந்த 7 வருஷத்தில்
இருக்காமல் எங்களை இங்கேருந்து எடுத்துருவார். அந்த 7 வருஷத்தில் யாருமே இருந்துடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதுதான், ப்ளீஸ் இருந்துடாதீங்க. அப்போ தான் அந்த சிப்பை போட்டால் தான் நீங்கள் வந்து சாப்பிடலாம், குடிக்கலாம். சாப்பாடு எல்லாம் இன்றைக்கி பில்கேட்ஸ் அவரோட கையில் எடுத்துட்டார். ஃபுல்லாக ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாம் அவர் எடுத்துட்டார். இன்னும் கொஞ்ச நாளில் ரேஷனில் நின்று தான் நாங்கள் சாப்பாடு வாங்கணும். உங்கள்கிட்ட என்ன காசு இருந்து என்ன இருந்தும் வேலையில் நீங்கள் அவங்க கொடுத்தா தான் சாப்பாடு, இல்லைன்னா இல்லை அப்படின்ற ஒரு இது வந்துடும். ஸோ அதனால அந்த காலத்தில் இருந்துடாதீங்க. அதுக்கு முதல்ல ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் தேடுங்க, அட்லீஸ்ட் தேடுங்க. தேடி பார்க்கக்குள்ள உங்களுக்கு வேலைங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை சந்திப்பார், உங்களுக்கு அந்த உணர்வை கொடுப்பார். நோவாவோட காலத்தில் உணர்வு இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்காதீங்க, நீங்கள் உணர்வுக்கு வாங்க. கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள், மாதமோ வருஷமோ அப்படி ஒரு கிட்டத்தில் வந்துட்டுருக்குறோம். ஸோ அதனால் இது பண்ணுங்கள். அப்போ அந்த 7 வருஷத்துக்கு முதல்ல நாங்கள் இந்த பூமியிலேருந்து எடுக்கப்படுவோம். இதை சிரிப்பாக பார்க்காதீங்க, நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிள்ளைகள் எல்லாம் இல்லாமல் போயிடும். சின்ன பிள்ளைகள் எல்லாமே ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்கன்றத நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். அப்போ அப்படி போயிடுவாங்க. அப்போ நீங்கள் கைவிடப்பட்ட போயிடாதீங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் இந்து அப்படின்ட்டு இருக்காதுங்க. ஹிந்து யார் இதெல்லாம் படைச்சதுன்னு சொல்லுங்கள். ஹிந்து இந்த மனுஷன் தானே ஹிந்துன்ற ஒரு இதெல்லாம் அப்படியெல்லாம் ஆண்டவர் ஒரு இந்த உலகத்தில் அப்படி வந்திருக்குமா? யாரோ தான் மதங்களை படிச்சிருக்கு. நான் மதத்தை பற்றியே கதைக்கலை. கடைசிக்கு வந்துட்டோம். இந்த உலகத்தை படைத்த ஒருத்தர் அவரோட பாவ மன்னிப்புக்காக கடவுள் வந்து இந்த மனுஷனாக வந்தார். அவர் மூலமாக தான் பாவ மன்னிப்புன்னு சொன்னார். நன்மையும் தீமையும் ஒன்று முன்னுக்கு வைக்கிறேன், நீ சரின்னு சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு யாரையாவது நிச்சயமாக அனுப்புவார் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. அதையும் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் தேடி பாருங்கள். தேடி பார்த்து ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரை. அப்போ ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் இந்த 7 வருஷத்துக்கு அதுக்கு முதல்ல ஆண்டவரை பற்றி ரொம்ப இயேசுவோட நாமம் எல்லா இடமும் சொல்லப்படும். இப்போ அப்படியே கூட்டமாக எழும்புவாங்க. அவரோட ஒரு கொஞ்சம் காலம் ரொம்ப இதாக இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எல்லோரும் கட்டாயம் ஏற்றுக்கொள்வீங்கன்னு நம்புகிறேன். நீ இல்லாத நோய்கள்லாம் தீரும். நிறைய விஷயங்கள் நடக்கும் அந்த டைமில். அப்போ அதில் எல்லாத்துலேயும் நீங்கள் நிச்சயமாக அந்த காலத்தில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க நம்புகிறேன். அப்போ நம்ம எல்லாருமே இயேசுக்கிட்ட போயிடலாம். இந்த 7 வருஷத்தில் யாருமே நாங்கள் இருந்துட தேவையில்லை. ரொம்ப ஒரு பயங்கரமான காலம். அப்படி நம்ம யாரோ இருந்துட்டோம்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த சிப்பை மட்டும் எடுத்துடக்கூடாது. ரொம்ப கஷ்டமான காலம். சாப்பிடையில அது குடிக்கையில் அது கொல்லுவாங்க, தேடி கொல்லுவாங்க. எடுக்காதாக்கலை அப்படியெல்லாம் சிப்போ. அப்போ அதுக்குள்ளேயும் இன்றைக்கி நான் சொல்கிறேன், அப்படி நீங்கள் இருந்துட்டீங்கன்னா இருக்க மாட்டீங்க, இருக்கவே மாட்டீங்க. இப்போ இருந்துட்டிங்கன்னா பலன் தருவார் ஆண்டவர். அவங்க கொல்லுவாங்க, கழுத்து வெட்டி கொல்லுவாங்க. அப்படி வைராக்கியமாக இருங்க. இயேசுக்காக இல்லை, நீங்கள் வைராக்கியமாக இருங்க. நரகத்துக்கு போகக்கூடாதுன்றதுக்காக அந்த இயேசு அவர் நாம மட்டும்தானே நம்மளுக்கு இருக்குது போகிறதுக்கு. இயேசுவை ஏற்றுக்கிட்டாலொழிய நீங்கள் வந்து சிப் எடுக்காமல் இயேசுவை ஏற்றுக்கிட்டாமல் இருந்தாலும் அதுக்கு பரலோகத்துக்கான வழி இல்லை. ஸோ நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். அப்போ அந்த தைரியம் உங்களுக்கு வரும். நீங்கள் இல்லாமல் இருக்கிற நேரம் நீங்கள் வந்து சாக இல்லாது, நீங்கள் சூசைட் வராது. பைபிளில் இருக்குது. அந்த நேரம் நீங்கள் தண்ணியில் போய் குதிச்சா தண்ணி கக்கி போட்டுருமா. எந்த விதத்துலேயும் உங்களுக்கு சாவு வராது. அவர் பரிசுத்த ஆவியானவர் வீட்டில் இருக்க மாட்டார். ஆனால் அந்த நேரமும் அறிவிக்கிறதுக்கு ஆக்கள் அனுப்பிக்கிட்டே இருப்பார். கடைசி பரிந்தும் ஆண்டவர் சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். அப்போ நீங்கள் அந்த நேரம் செத்தீங்கன்னு சொன்னால் இயேசுவை ஏற்றுக்கிட்டு அந்த சிப் எடுக்காமல் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு ஆண்டவர்கிட்ட வந்துடலாம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும், அப்போ அங்கே போயிட்டோம்னா அப்படின்னு நீங்கள் கேட்க நினச்சா எனக்கு மெசேஜ் போடுங்க. நான் வந்து என்ன நடக்கும் அதுக்கப்புறம்ன்றது சொல்கிறேன். திரும்ப இந்த உலகத்துக்கு தான் வரும். இந்த பூமி இருக்கும். இன்னும் 1000 வருஷம் இந்த பூமி இருக்கும். இன்னும் அழிஞ்செல்லாம் போயிடாது. சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், எல்லாமே இருக்கும். இந்த பூமி அப்படியே இருக்கும், புதுப்பிக்கப்பட்டுட்டு இருக்கும். அழகான ஒரு பூமி ஒன்று உருவாகும். ஸோ அதில் நம்ம இருக்கணும். நமக்கு மேலே படித்தோம் தானே, அதே தான். ஆனால் வந்து ஏசு அதனால தான் நான் அந்த நேரம் மெடிடேட் பண்ணி கேட்கக்குள்ளே ஏசு தான் எனக்கு வெளிப்பட்டார். ஸோ அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். ஸோ அது ஒன்று தான், அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதெல்லாம் தான் நான் தெரிஞ்சிட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிது. இன்னும் இருக்கோ தெரியல, நான் சொல்லிட்டேன். அப்போ வந்து இது இப்போ வந்து ஆயத்தப்படுறதுக்கான காலம், வேறு எதுவுமே செய்கிறதுக்கான காலம் இல்லை. இப்போ இந்த நேரத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அப்புறம் வந்து தவற விட்டுருவீங்க. ஸோ கொஞ்சம் உணர்வடைங்க. கொஞ்சம் இப்போ தான் வீடியோஸ் இருக்குது, இதெல்லாம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துருவாங்க அவங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து இந்த மாதிரியெல்லாம் ஆன்லைனில் இயேசுவை பற்றி வீடியோஸ், பைபிள் கூட இந்த உலகத்தில் இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ தான் பார்க்கலாம். இது கிருபையின் காலம். ஆண்டவர் மன்னிக்கிற காலம். நீங்கள் என்ன பிள்ளை செஞ்சுருந்தாலும் மன்னித்து ஆண்டவர்கிட்ட வரக்கூடிய காலம். ஆனால் அவரோட கோபம் வரக்கூடிய காலம் இன்னும் வரப்போகுது. 7 வருஷம் அவர் உலகத்தை விட்டுருவார்.
அந்த ஆன்டிகிரைஸ்ட்டுக்கு விட்டுருவார். அவன் பண்ணுற அநியாயத்துக்கு விட்டுருவார். அதுதான் அப்படி இருக்குது 7 வருஷம். அந்த 7 வருஷத்துக்குள்ளே இப்போ யாருமே இருந்துடக்கூடாது. இந்த இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் ஆனால் அந்த அநித்திய ஜீவன் தார அந்த ஏசப்பாவை அவரை இழந்துடாதீங்க. ஏசப்பான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் அது திரும்ப திரும்ப உங்களுக்கு அதை வந்து உங்களை இது பண்ணக்கூடாது. அது ஒரு மதத்தை சொல்கிறேன்னு ப்ளீஸ் அப்படி நினைக்காதீங்க. வேறு வழியே இல்லை. நீங்கள் எந்த சாமி கும்பிட்டும் வழி இல்லை. அவங்க யாருமே வரமாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் இந்த இடத்துல கண்ணை மூடுனா எங்கே திறப்பீங்க அப்படின்ற நிச்சயத்தை தான் நான் இப்போ கதைச்சிக்கிட்டு இருக்கிறேன் உங்ககிட்ட. இந்த உலகத்தில் எப்படி வாழணும், நல்லா வாழணுன்றது யாருக்குமே சொல்லித்தர தேவையில்லை. எல்லாமே நான் பார்த்துட்டேன். எல்லாமே இந்த உலகத்தில் நான் பார்த்துட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறதால அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான டைம் வந்துட்டு இந்த உலகம் அழிய போகுது. அவ்வளோதான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் வீடியோ பாருங்கள். உன்னதுக்கு வாங்க. ஏசப்பா கேளுங்க. நீங்களாம் உண்மையான கடவுள்னு கேளுங்க. நான் எல்லார்ட்டையும் சொல்கிறது வந்து நான் சொல்கிறேன்னு நம்பாதீங்க. நீங்கள் கேளுங்க. அவர் வந்து உங்களுக்கு வெளிப்படுவார். நான் கேட்டேன், வெளிப்பட்டார். உங்கள் எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறார். அதனால தான் நான் ரசிக்கப்பட்டது எனக்காக இல்லை, உங்கள் எல்லாருக்காக தான். உங்கள் எல்லாரையுக்காக தான். இன்றைக்கும் அப்பா யார் சின்னையா கூட வந்து இன்றைக்கி இருக்கிறாங்கன்னு சொன்னால் நான் நிச்சயமாக கடைசி நிமிஷத்துலேயே அது ஆண்டவர் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார். நான் இன்ன வரைக்கும் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி எல்லாருமே ஏற்றுக்கொள்ளணும். தேவியக்காவுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ தேவியக்கா ப்ரே பண்ணுங்கள், சித்திக்கு சொல்லுங்கள், யோகாவுக்கு சொல்லுங்கள். நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். யாருக்குமே யோகாவுக்கு கூட நான் சொல்லிட்டு எல்லாருக்குமே சொல்கிறேன். எல்லாருக்குமே நான் சொல்லியிருக்கிறேன். உஷா போல்டாக இருங்க. ஆண்டவருக்கு போல்டாக இருங்க. எல்லாருமே வேணிப்பிரியா, சுஜி எல்லாருமே இந்த உலகத்தில் எதையுமே கண்ணால் தெரியுறது எல்லாமே மாயை. அது இல்லாமல் போயிடும். ஏசு மட்டும்தான் உண்மையானவர். ஸோ ப்ளீஸ் 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 ஒரு டைம் எடுத்து இதை பற்றி யோசிங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை வச்சு வேலை இல்லை, இதை கொடுத்துருங்க. நித்திய வாழ்க்கையை, அந்த வாழ்க்கையை அவங்களுக்கு கொடுத்துருங்க. அதுதான் நான் கேட்குறேன். ஓகே, காட் பிளஸ் யூ.